ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் சூர்யா சார் நடிப்பில் வெளியாக உள்ள ரெட்ரோ திரைப்படம் பார்த்தீங்கன்னா புக் மை ஷோவில் டிக்கெட் புக்கிங்கிற ஒரு தரமான சம்பவம் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்குது. அதாவது இதுக்கு முன்னாடி புக் மை ஷோவில் சாதனையாக பார்க்கப்பட்ட விஜய் சார் நடிப்பில் வெளியான தி கோட் மற்றும் லியோ, ஏகே சார் நடிப்பில் வெளியான குட் பை டக்லி, இந்த 3 திரைப்படத்தையுமே புக் மை ஷோவில் பார்த்தீங்கன்னா ரெட்ரோ திரைப்படம் தற்பொழுது 2 நாளில் முறியடிச்சிருக்குது. இந்த 4 திரைப்படமே 48 மணி நேரத்தில் எவ்வளோ டிக்கெட் விற்பனை இருக்குது, ஸோ தற்பொழுது ரெட்ரோ திரைப்படம் எவ்வளோ டிக்கெட் விற்பனையாகி முதல் இடத்துல இருக்கு அப்படின்றத டீட்டெயில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி மே 1ஆம் தேதி ரெட்ரோ திரைப்படம் வெளியாக போகுது. ஸோ இன்னும் 2 டேஸ் தான் இருக்குது. நீங்கள் டிக்கெட் புக் பண்ணலாம் இல்லை அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட சேனலில் தொடர்ந்து தமிழகம் மட்டும் இல்லாமல் கேரளா, கர்நாடகா இந்த மாதிரி வேர்ல்டு வைடாக அட்வான்ஸ் புக்கிங் மூலம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அதுக்கான வீடியோ கூட நம்ம சேனலில் போட்டுருக்கிறோம். பார்க்கலாம் அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. ஓகே அன்பா, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா புக் மை ஷோவில் அதிகமான டிக்கெட் புக் ஆகி லியோ திரைப்படம் முதல் இடத்துல இருந்தது. அதாவது லியோ திரைப்படம் பார்த்தீங்கன்னா 1,51,000 டிக்கெட் புக் ஆகி 11,88,00,000 வரையும் கலெக்ஷன் பண்ணி இருந்தது. இதனை தொடர்ந்து 2வது இடத்துல ரீசெண்டாக வெளியான குட் பை டக்லி திரைப்படம் இருந்தது. குட் பை டக்லி திரைப்படம் பார்த்தீங்கன்னா 1,25,000 டிக்கெட் விற்பனை ஆகி புக் மை ஷோவில் 2வது இடத்துல இருந்தது. அதாவது 10,38,00,000 வரையும் கலெக்ஷன் பண்ணி இருந்தது. 3வது இடத்துல தி கோட் இருந்தது. இந்த ஒரு திரைப்படம் 90,000 டிக்கெட் விற்பனை இருந்தது. இதன் மூலம் 8,51,00,000 வரையும் கலெக்ஷன் பண்ணி இருந்தது. தற்பொழுது இந்த 3 திரைப்படமே முறியடித்து, குறிப்பாக முதல் இடத்தில் இருந்த லியோ திரைப்படத்தை முறியடித்து ரெட்ரோ திரைப்படம் பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல இருக்குது. 48 மணி நேரத்தில், அதாவது 2 மணி நேரத்தில் 1,60,000 டிக்கெட்டுக்கு மேலே விற்பனையாகி ரெட்ரோ திரைப்படம் புக் மை ஷோவில் ஒரு புதிய சாதனையை படைத்திருக்குது. ஸோ இன்னும் படம் வெளியாக 2 நாட்கள் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதுக்குள்ளே கண்டிப்பாக இன்னும் பல சாதனைகளை படைக்க அதிகமான சான்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பா. ஓகே நண்பா, லியோ மற்றும் குட் பை டக்லி திரைப்படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் வசூல ரெட்ரோ திரைப்படம் முறியடிச்சிருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே நண்பா, தேங்க்யூ.